Hi students, this is Govindraj from Tripur. Welcome to our video. அன்பான மாணவ மாணவர்களே, இன்னைக்கு நம்மளுடைய சேனல் GR Success STC 11th Standard English Public Examination 2025 March 2025 ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் வித் ஆன்சர்ஸோட பார்க்க போகிறோம். ஸோ கட்டாயம் எக்ஸாம் ரொம்ப ஈஸியாக இருந்துன்னு நினைக்கிறேன். எல்லாரும் எப்படி எழுதுனீங்க? நம்ம சேனலில் போட்டிருந்த கொஸ்டின் நிறைய கொஸ்டின் அப்படியே வந்து பர்டிகுலர் 1 மார்க்கு கடைசியாக ஒரு வீடியோ போட்டிருந்தோம். ஸோ அதை வேணால் செக் பண்ணி பாருங்கள். அது வந்து அப்படியே கேட்டிருப்பாங்க. கட்டாயம் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ண எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே நல்லா எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு பர்டிகுலராக சொன்னால் லாஸ்ட் மினிட்னு சொல்லிட்டு வந்து 2 வீடியோ போட்டிருந்தோம். ஒரு 1 மார்க் கிராமர் கேட்டதுல அப்படியே நிறைய கொஸ்டின் கேட்டிருக்காங்க. நிறைய 1 மார்க் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணோம். ஸோ அதெல்லாம் நிறைய கேட்டிருக்காங்க. நீங்கள் எத்தனை 1 மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இங்கிலீஷ் எக்ஸாமுக்கு அப்புறம் அடுத்து வரக்கூடிய CA, தட் மீன்ஸ் இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், கம்ப்யூட்டர் சயின்ஸ், நெக்ஸ்ட் பயாலஜிக்கு எல்லாமே கொஸ்டின் பேப்பர் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் GR Success STC. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய வந்து கேட்டகரியில் ஸ்னாப்டு, தட் மீன்ஸ் கட், ஆப்ஷன் பி. செகண்ட் ஒன்ஸ் வந்து பிரின்சிலி, தட் மீன்ஸ் ஆப்ஷன் ஏ வெரி லார்ஜ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி சப்ரஸ். இது மூணுமே நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ரெலக்டன்ட், தட் மீன்ஸ் ஈகர்னு ஒரு ஆப்ஷன் எக்ஸ்பிளன், ஈகர் ஆர் கீன் ரெண்டுமே கரெக்ட் தான். ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் அன்வில்லிங் வந்து சினானிம்ஸ், ஆன்டனிம்ஸ் தான் கேட்டிருக்காங்க. டிஸ்கரேஜ் வந்து என்கரேஜ், ஃப்ரீக்வென்ட்லி, ஆஃபன், கஸ்டமரி, ஆல்வேஸ் சினானிம்ஸ். ஆன்டனிம்ஸ் வந்து ரேர். ஸோ ஓவராலாக இதில் 6 out of 6 நிறைய பேர் எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். GST ரொம்ப சிம்பிள், கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். ஆப்ஷன் சி. 8th ஒன்னுக்கு வந்து காம்பவுண்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப்ஸ், இதில் வந்து கம்பேர் பண்ண ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ்னா ஃபீஸ்ஃபுல், தட் இஸ் சஃபிக்ஸ், இது புக் பேக் தான். பிரேக்கபிள் வந்து அன்பிரேக்கபிள் கம்பேர் பண்ணுறோம், ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் ஐ கே டேஷ் 1 rupee காயின் டு மீன், நான் அடிக்கடி சொல் 1 rupee, 1 நைடு, யூனிஃபார்ம், யூனிகான். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல், இதெல்லாம் ஏ தான் போனால் ஆப்ஷன் ஏ. 11th ஒன்னுக்கு ஆப்ஷன் ஏ. 12th ஒன்னுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வென் கௌஷிக் வாஸ் எ சைல்ட், இது ஆக்சுவலாக யூஸ்டு டுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கணும். யூஸ்டு டு இல்லாதனால வுட் கம்பேர் பண்ணலாம். ஆப்ஷன் பி. வுட் பிளே இந்த ஸ்டேஜ், ஏன்னா பாஸ்ட் டென்ஸ் சொல்றதுனால இதில் இருக்கிறதுல ஒரே ஒரு பாஸ்ட் டென்ஸ் வுட், அதனால வுட் கம்பேர் வுட்னா கூட யூஸ்டு டு கம்பேர் பண்ணியிருக்கலாம். த டாக் ஜம்ப் டேஷ் த ரிவர் இன்டு, இது ரொம்ப சிம்பிள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 14th ஒன் கிளிப்டு வேர்டு பார்த்தீங்கன்னா பெர்முலேட்டர் வந்து பிரேம், தட் மீன்ஸ் ஆப்ஷன் டி தான் இது கரெக்ட். ஸோ கரெக்டாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து 15th ஒன்னுக்கு வந்து அலாரம் பெல் ரிங்னா சைன் ஆஃப் சம்திங் கோயிங் ராங், இதுவும் கரெக்டாக நம்ம சேனலில் போட்டுருந்தான். ஸோ ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் டிசீஸ், நம்ம நிறைய டைம் சொல்லுங்க கார்டியாலஜிஸ், ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் கொஸ்டின் டேக் வந்து நாட் கொடுத்துருக்கோம். அப்போ நாட் போட்டுருக்கோம். டஷ் இ மட்டும் கம்பேர் பண்ணுறோம், டஸ்ன்ட்ல, அப்போ டஸ் இ, ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 18th ஃபாரின் இன் டூ டூன்னு சொல்லும்போது கம்ப்ளீட்லி ஆர் மீன் இதில் பார்த்தா டோட்டலி சொல்லி இது புக் பேக்கில் இருக்கிறது தான். ராங் ஸ்பெல் வந்து ஆப்ஷன் பி ரெவரன்ஸ், REVRENC ரெவரன்ஸ், இது ANC, இது ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் வந்து ஆனந்த் இன்வைட்டட் டேஷ் எஃப், இதில் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும்போது எஃப் யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓவராலாக 21 மார்க்குமே ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம சேனலில் போட்டு நிறைய 1 மார்க் வந்து இதில் வந்து ரிப்பீட் ஆயிருக்கும். நீங்கள் 20K வந்து எத்தனை எடுத்திருக்கீங்க? நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க இதுக்கு முன்னால் இருக்கிற நாங்கள் 1 மார்க்லாம் சூப்பராக எழுதிருக்கேன்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தா கிராமர் கேட்டகரிக்கு முன்னால் இருக்க பாயிண்ட் கொஸ்டின் ரொம்ப சிம்பிளாக தான். லைக் வந்தாவே சிமிலி ரொம்ப சிம்பிள். காக்டைல் ஃபேஸும் நம்ம ஆல்ரெடி சொன்னது தான். அதே மாதிரி நெக்ஸ்ட் வந்து இது கேட்காத ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் கேட்டிருந்தாங்க. மென்ஷன் த லிட்டரரி டிவிஷனை ஓனமெட்டோபயா, தட் மீன்ஸ் ஓனமெட்டோபை கம்பேர் பண்ணக்கூடியது. அதுக்கப்புறம் இது புக் பேக்கில் இருக்க கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் வந்து வாட் இஸ் த ஃபிகர் ஆஃப் யூஸ் இந்த செகண்ட் லைன் சொல்லும்போது லைக் எ ஸ்னேக் சொல்லும்போது இதில் பார்த்தா கம்பேரிசன் பண்ணும்போது தான் சிமிலி. அதுக்கப்புறம் என்ன வாட் டூ தே ரிப்பீல், வாட் இஸ் த, இதுவும் புக் பேக்கில் இருக்க கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மால் மாடல் மீன். அதுக்கப்புறம் பார்த்தா ஹூ ஸ்பீக் திஸ் வேர்ட்ஸ். ஓவராலாகவே இந்த 6 கொஸ்டின் ஆன்சர் ரிப்பீட்டட் கொஸ்டின் தான் கேட்டிருந்தாங்க. அடுத்தது கிராமர் ரொம்ப சிம்பிளாக இருந்துன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒன் 27 பாருங்க. ஷர்மிளா செட் ஐ ஹேவன்ட் சீன் ஹர். அப்போ ஷர்மிளா செட் தட் ஷி ஹேடின்ட் ஹேவ், ஏன்னா தட் போடுறோம், ஏன்னா இது வந்து ஸ்டேட்மெண்ட்றதுனால ஐ வந்து ஷர்மிளா ஷி ஹேவ் வந்து ஹேட், அப்போ தட் ஷி ஹேடின்ட் சீன் ஹர் அப்படியே போட்டுக்கிறோம். ஆக்டிவ் எக்ஸ்பிரஸ் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. த டீச்சர் டிஸ்ட்ரிபியூட் த டெக்ஸ்ட் புக், அப்போ பாஸ்ட் த டெக்ஸ்ட் புக்ஸ் வேர் டிஸ்ட்ரிபியூட்டட் பை த டீச்சர், பாஸ்ட் டென்ஸ் வாஸ் ஆர் வேர் பிளஸ் PP தான். அப்போ த டெக்ஸ்ட் புக்ஸ் வேர் டிஸ்ட்ரிபியூட்டட் பை த டீச்சர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ், காம்பவுண்ட் கேட்டிருந்தாங்க. அப்போ இன்ஸ்பெக்ட் ஆப்னாவே நம்ம வந்து தோ ஆல்தோ ஈவன் விட காம்ப்ளெக்ஸ். அப்போ இது கம்பேர் பண்ணுவது காம்பவுண்ட் பட் தான். அப்போ பட் ஆர் எட். அப்போ ராதா வாஸ் வீக் பட் ஆர் எட் ஷி அட்டெண்டட் த கிளாஸ். ராதா வாஸ் வீக் பட் ஆர் எட் ஷி அட்டெண்டட் த கிளாஸ். அதுக்கு இஃப் கிளாஸ், இது ஒரு டிஃப்ரெண்டான மெத்தட். ஃபர்ஸ்ட் இருக்குது எக்ஸாக்டாக அதை பார்த்து கம்பைன் யூசிங் இஃப் சொல்லணும். இஃப் யூ ஹேட், ஆக்சுவலி ரெண்டுமே நாட்டில் கொடுத்துருந்தா ஆட் பிளஸ் PP உட் பிளஸ் ஹேவ் பிளஸ் PPன்னு ஒரு மெத்தட் எழுதணும். ஸோ இல்லைனா வந்து டேரெக்டாக இப்போ போட்டுதான் ஒரு மார்க் கிடைக்கும், கவலைப்பட வேண்டாம். அப்போ நம்ம கம்பேரிசன் இஃப் யூ ஹேட் ரன் ஃபாஸ்ட் யூ வுட் ஹேவ் காட் த ட்ரெயின். ஆக்சுவலி என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வேகமாக போல அதனால ட்ரெயினை பிடிக்க முடியாது. நாம் என்ன, நீங்கள் ஒருவேளை போயிருந்தால் ட்ரெயினை பிடிக்கலாம், அல்லது வந்து பார்த்தா இஃப் யூ டிட் நாட் ரன் ஃபாஸ்ட் யூ டிட் நாட் கேட்ச் த ட்ரெயின், அது மாதிரி எழுதலாம். ஃபர்ஸ்ட் 2 ஆன்சருமே கொடுத்துரு. ஓவராலாக இந்த ஃபார்ம் ரொம்ப சிம்பிளாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் ERC நம்மளோட சேனல் GR Success காமன் ERCன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 3 கேட்டகரிக்கு ஒரு எக்ஸாம் மெக்காவிட்டி ஒன்று இதில் கம்பேரிசன் பண்ணும்போது அத்லெட், தட் மீன்ஸ் வந்து இது எல்லாமே கொடுத்துருந்தோம். ஸோ அதில் தான் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் லெசன் 2 மார்க் ஒரு வீடியோ போட்டுரும், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லெசன் 2 மார்க், அதில் இருந்து அதுவும் கேட்டேன் கட்டாயம் எழுதிருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் கொடுத்து 3 இது கட்டாயம் வந்து ஓனாக எழுதிக்கலாம்.
எது எந்தெந்த இது வந்து பார்த்து எப்படினாலும் எழுதிக்கலாம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ரிலவெண்ட்டாக இருந்தால் போதும். நெக்ஸ்ட் கம்பேரிசன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா பை சார்ட்டுக்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட் ஒன் அர்ஜுன் ஸ்பெண்ட்ஸ் ஈக்குவலி ஆன் டேஸ் அண்ட் டேஸ் அப்படின்னா ரெண்ட் அண்ட் ஃபுட்டுக்கு வந்து ஈக்குவலாக பார்த்தீங்கன்னா ஸ்பெண்ட் பண்ணி ரெண்டுக்கும் ஃபுட்டுக்கும். நெக்ஸ்ட் வந்து இப்போ ஸ்பெண்ட்ஸ் லீஸ்ட் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா கிளாத்தஸ், தட் மீன்ஸ் ஆப்ஷன் வந்து பார்த்தா சி. நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து அர்ஜுன் பற்றி தான் கொடுத்துருக்கேன். சாரி பார்த்தீங்கன்னா அர்ஜுன்ஸ் இன்கம் இஸ் 16,000 சொல்லும் போது கால்குலேட் அமௌண்ட் ஸ்பெண்ட் பை இந்த எஜுகேஷன் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா இந்த இதில் பார்த்தீங்கன்னா எஜுகேஷனுக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறாங்கன்னா 16,000 × 20/100. அப்போ இதை கேன்சல் பண்ணி போடும்போது பார்த்தீங்கன்னா 3,200 rupees. நெக்ஸ்ட் ப்ராசஸ் மேக்கிங் நம்மளோட சேனலில் போடுறது ப்ராசஸ் மேக்கிங் கஃப் ஆஃப் காப்பி. அதுக்கப்புறம் ஹெட்லைனு இன்ஃப்ளோ இன்டூ மே டு டேம் ரெடியூஸ்னா இதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதினா போது கம்ப்ளீட் மீனிங் தான் போதும். பிக் கேஷ் ப்ரைஸ் ஃபார் இந்தியன் ஒலிம்பிக் பார்ட்டிசிபென்ட்டும் இது சம்மந்தம் நீங்கள் ரிலேட்டட் எழுதினா போதும். சென்னை கலெக்டர் டு இனாகிரேட் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் இதில் பார்த்து ஸ்கீம் கொடுத்துருக்காங்க. இதுவுமே நம்ம வந்து அதுக்கு ரிலேட்டடான பாயிண்ட் எழுதினா போதும். தட் இஸ் எக்ஸ்பேண்ட் இதில் பார்த்தீங்கன்னா த ஃபாலோயிங் நியூஸ் ஹெட்லைன் சொல்லும்போது அதுக்கான ரிலேட்டட் பாயிண்ட்ஸ் எழுதும். ஓவரால் இந்த கேட்டகரியில் கட்டாயம் வந்து இதில் வந்து 3 அட்டன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் பேராகிராஃப், போயம் பேராகிராஃபில் லெசன் பேராகிராஃப் ரொம்ப சிம்பிளாக கேட்டிருந்தாங்க. இந்த கிராமர் வாஸ் ஸ்ட்ராங் மைண்டட் கட்டாயம் எழுதிருக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா போயம் பேராகிராஃப் மெக்காவிட்டி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் கட்டாயம் படிக்கணும். அதுக்குன்னா நான் டீடைல் பேராகிராஃபும் வந்து பார்த்தீங்கன்னா கட்டாயம் இது வந்து ரெண்டுமே ஈஸியாக தான் கொடுத்துருங்க. கட்டாயம் அட்டன் பண்ணிக்கலாம். ஓவரால் 3 கேட்டகரி நம்ம சேனல் அப்லோட் பண்ணதான். சம்மரைஸ் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக் நோட் ரொம்ப சிம்பிளாக கொடுத்துருக்காங்க. பேராகிராஃப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரூத் அண்ட் தட் மீன்ஸ் வந்து வாய்மையை வெல்லம் பற்றி எழுதக்கூடிய. நெக்ஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் தட் மீன்ஸ் பார்த்தா பயோடேட்டா கேட்டகரி. இதுவுமே நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் டீஸில் வந்து அப்லோட் பண்ணியிருந்தோம். அந்த மெத்தட் போய் எழுதி ஈஸியாக புல் மார்க். அல்லது வந்து ரைட் லெட்டர் டு அபவுட் யுவர் ட்ரிப் டு கொடைக்கானல். அதுக்கப்புறம் ஸ்பாட் தர் ரொம்ப சிம்பிள். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். வி பாட் சம் ஃபர்னிச்சர்ஸ், எஸ் மட்டும் எடுத்தால் போதும். வி பாட் சம் ஃபர்னிச்சர். அதுக்கு ஐ மெட் அன் யூரோப்பியன், ஐ மெட் ஏ யூரோப்பியன். தேர்ட் பார்த்தா தோவும் பட் வந்து ஏதாவது ரிமூவ் பண்ணணும். ரெண்டு மெத்தட் இல்லை. தோ ஹி ரேன் ஃபாஸ்ட், ஹி டிட் நாட். அல்லது ஹி ரேன் ஃபாஸ்ட் பட் ஹி டிட் நாட் வின். நல்லா ரொம்ப சிம்பிளாக எழுதிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ காவிரி ஃப்ளோஸ் த்ரூ திருச்சின்னு கொடுத்துருக்காங்க. ரிவருக்கு முன்னால் தி போடணும். அந்த தி மட்டும் போட்டால் போதும். அதே மாதிரி இப்போ பிசைட்ஸ் எஸ் மட்டும் எடுத்தால் போதும். அப்போ ஐ சேட் பிசைட் சிஸ்டர். அதுக்கப்புறம் யுவர் ரிங் இஸ் லூஸ். இதுவுமே நம்மளுடைய சேனல் போட்டிருந்தா யுவர் ரிங் இஸ் லூஸ், டூ நாட் லூஸ் இட். ஷீலா வென் டு த என்ன கேட்ட லைப்ரரி. தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் டேக் வந்து வென் டு பாஸ்ட். அப்போ டிடின் ஷீ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டேஸ் யூ கோ டு லைப்ரரி யூ வில் சி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஜென்டர்ஸ் ஆஃப் புக்ஸ் சொல்லும்போது இஃப் யூன்னு சொல்லலாம். அது இன்கேஸ் ஆப்பும் போட்டு எழுத தப்பு கிடையாது. ஆனால் எக்ஸாக்டாக சொல்லணும் இஃப் யூ. அதுக்கப்புறம் இட் டேஸ் ரைன் சின்ஸ் லாஸ்ட் டே. லாஸ்ட் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சின்ஸ் சொல்ல ஆஸ் ப்ளஸ் பீன் ப்ளஸ் வேர் ப்ளஸ் ஐஎன்ஜி. அப்போ இது ஹேஸ் பீன் ரைனிங். அதுக்கப்புறம் பேசேஜ் கம்பெனி இது 10th இருக்குது. 10th அப்படியே எடுத்து கேட்டிருக்காங்க. கட்டாயம் ஈஸியாக எழுதியிருக்கலாம். ரொம்ப சிம்பிளாக வந்து கம்பேர் பண்ணக்கூடிய பேசேஜ் காமெடி. இல்லைனா எனக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா ரைட் ஏ கான்வர்சேஷன் பிட்வீன் 2 ஃப்ரெண்ட்ஸ் ஆன் ரீடிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் நாவல். ஸோ ஓவரால் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் வந்து +2 மாதிரி ரொம்ப எளிமையாக இருந்தது தான் நினைக்கிறேன். எல்லாருமே நல்லா எழுதியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயம் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் நம்ம சொல்லிகிட்டே இருந்தோம். நிறைய பேர் சொன்னாங்க இது அப்படியே வருமா வராதா அப்படின்னு நிறைய பேர். நான் நம்ம சேனலில் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அப்லோட் பண்ணியிருந்தேன். தட் மீன்ஸ் அதில் பார்த்தா ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர்லாம் எல்லாமே சேர்த்து. ஸோ அதுலேருந்து நிறைய கொஸ்டின் இதில் வந்து பார்த்தா கேட்டிருக்காங்க. கட்டாயம் எல்லாருமே நல்லா எழுதிப்பீங்கன்னு வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வரக்கூடிய கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷனுக்கும் நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ கீப் ஆன் வாட்சிங் அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. ஸோ ஒன்ஸ் அகேன் தேங்க்யூ ஃப்ரம் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி ஃபார் யுவர் வேல்யூபிள் சப்போர்ட் டு அவர் சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசி. அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் சக்ஸஸ் டு ஸ்கோர் ஐ மார்க்ஸ் இந்த ரிமைனிங் பப்ளிகேஷன். ஆல் த பெஸ்ட் ஸ்டூடெண்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வரக்கூடிய சப்ஜெக்ட்டுக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் வந்து கொஸ்டின்ஸ் நிறைய அப்லோட் பண்ண போகிறோம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஆர் சக்ஸஸ் எஸ்டிசியில் வந்து அப்லோட் பண்ணுற வீடியோ வந்து மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, தேங்க்யூ, பை.